கடல மாவு போட்டால் என்னன்னா கலர் ஆகிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் சும்மா கையில் இப்படி போட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகும்போது என்ன ஸ்கின் வந்து சுருங்கும் லைக் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். லிப் பாம் லைக் வந்துட்டு மாய்ஸ்சர் இது ரெண்டுமே இல்லாமல் படுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ நம்மளாம் ஷூட்டிங்கில் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைட்டாக பிக்மெண்ட்லாம் இருக்கும். எனக்கு ஓகே தான், அதை மறைக்கிறதுக்காக இதை போடுறது. ஈவன் எங்கே போனாலுமே அதை கன்சிடர் பண்ணி போடுறதெல்லாம் நான் பண்ணேன். ஷூட்டிங்கில் கூட நான் பண்ணது கிடையாது. ஐயோ எனக்கு எவ்வளோ முடி, என் ப்ரொஃபைலுக்கு கீழே போய் பாருங்கள், அவ்வளோ முடி. நான் என்னால் இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, நான் கட் பண்ணிட்டேன். ஸ்டைலும் பண்ண முடியல, திக்கு வேற. எவ்வளோ முடியை எடுத்து ஆட்ரஸ் எல்லாம் அழுகுறாங்க ஷூட்டிங்கில். நிறைய கிளினிக்ல இருந்து எனக்கு கூப்பிடுவாங்க. லைக் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்காக என்கிட்ட கேட்பாங்க. நான் எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு செட் ஆனது உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்னோட ஃபேஸை பார்த்து தான் நீங்கள் வாங்குவீங்க. மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடல். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். நீங்க வந்து ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப சொன்னீங்க, இது வந்து வெளியே இருக்கிற க்ளோ இல்ல உள்ள இருக்க க்ளோ அப்படின்ட்டு. அந்த க்ளோவோட சீக்ரெட் சொல்லுங்க. சீக்ரெட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். நான் கொஞ்சம் நல்லா இந்த ஃபிஷ் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பேன். வெறும் வந்து மேலே க்ரீம் போடுறதுனால க்ளோ வருமானு கேட்டால் இம்பாசிபிள். அப்படிலாம் யாராச்சும் உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த க்ரீம் போட்டால் நீங்கள் ஒரே நாளில் வெள்ளையாயிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் சும்மா போய். ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் 3 months. ஈவன் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து அதை ஒழுங்காக அந்த ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களோட ஸ்கின் டோன் டோட்டலாகவே மாறிடும். அது ஃபுட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்கன்றது இருக்குது. வெஜிடபிள்ஸ், இப்போ நானுமே ரொம்ப வெஜிடபிள் பிரியராக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னோடய ஸ்கின் ஹெல்த்துக்கு தேவை. அதனால் அது என்னென்ன தேவையோ, இந்த பூசணிக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், லைக் வந்து வெள்ளரிக்காய்லாம் வந்து நார்மலாகவே சாப்பிடுவேன். பூசணிக்காய்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். புடலங்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய்லாம் வந்து கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். ரொம்ப ஸ்கின்னுக்குமே ரொம்ப, ஏன்னா அது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இல்லை, அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துப்பேன். லைக் வந்துட்டு வீட்டில் இருக்கும் போது கேர்டு போடுவேன். இது மட்டும் போட மாட்டேன், டர்மரிக் போட மாட்டேன். அது வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும். கடல மாவு போட மாட்டேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது தெரியாது. கடல மாவு போட்டால் என்னன்னா கலர் ஆகிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் சும்மா கையில் இப்படி போட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகும்போது என்ன ஸ்கின் வந்து சுருங்கும் லைக் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். பைத்தமா வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடலமா வந்து ப்ரிஃபர், அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். நிறைய வாட்டர் குடிங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 liters வாட்டர்ஸ் கொடுக்க முடிஞ்சால் கூட ஓகே தான். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபுட்டு ஹேபிட் மாற்றினாலே அது மஸ்ட்டு சன்ஸ்க்ரீன், லோஷன், மாய்ஸ்சர். உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப மெயினான விஷயம் சன்ஸ்க்ரீன் அண்ட் லோஷன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் போட்டிங்கனாலே மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லைக் வந்து பார்க்குற போது ஒரு க்ளோ இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பிராண்ட் பொறுத்திருக்கு, என்ன பிராண்ட் போடுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு போடும் போதே தெரியும் ஆயிலியாக இருக்க மாதிரினா அதை இது பண்ணிவிட்டு. இப்போ நான் பயோதர்மா போடுறேன், அது ரொம்ப ரொம்ப குட். அதுதான், அது இல்லைன்னா நான் உண்மையாகவே இல்லை. எனக்கு ஏன்னா அவ்வளோ ட்ரை ஸ்கின். ஸோ கொஞ்சம் சோப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஷவர் ஜெல் மாதிரி நம்ம அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டால் கூட ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ரிலீஜியஸாக பண்ணுற ஒரு 2 things பிஃபோர் மேக்கப் அண்ட் ஆஃப்டர் மேக்கப்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி? நைட்டு கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நைட் க்ரீம்ஸ் இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். இல்லைனா மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு நாள் அப்படியே பிளெயின் ஸ்கின்ல படுப்பேன். லிப் பாம் லைக் வந்துட்டு மாய்ஸ்சர் இது ரெண்டுமே இல்லாமல் படுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ நம்மளாம் ஷூட்டிங்கில் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து நைட் க்ரீம்ஸ் வந்து போட்டிங்கன்னா ஃபார் பெட்டர். ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக ஏஜ் தெரியாமல் இருக்கும். ஓகே. பிஃபோர் மேக்கப் ஏதாவது ப்ரெப் பண்ணுறதுக்கு மிஸ்ட்டு போடுவேன். மிஸ்ட்டு, அப்புறம் சன்ஸ்க்ரீன், லோஷன், மாய்ஸ்சர், இதுதான், அவ்வளோதான். அதை தாண்டி ரொம்ப அதிகமாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது போட்டிருக்கேன்னா சன்ஸ்க்ரீன், லோஷன், லைக் வந்துட்டு மாய்ஸ்சர், இது 2 தான் நான் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது போட்டேன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக பிக்மெண்ட்லாம் இருக்கும். அது எனக்கு ஓகே தான், அதை மறைக்கிறதுக்காக இதை போடுறது. ஈவன் எங்கே போனாலுமே அதை கன்சிடர் பண்ணி போடுறதெல்லாம் நான் பண்ணேன். ஷூட்டிங்கில் கூட நான் பண்ணது கிடையாது, போடவே மாட்டேன். இப்படி தான் எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரியே நான் போயிடுவேன். இப்போ நீங்கள் நிறைய வந்து ஷூட்ஸ் வந்து அவுட்டோர் ஷூட்ஸ் போகிறது, வெயிலில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கப்போ டக்குன்னு டேன் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணி குவிக்காக அந்த டேன் ரிமூவ் பண்ணுவீங்க? டொமேட்டோ தான் நான் அதிகமாக போடுறது. அது வந்து நைட்டு வந்து சம்டைம் ஒரு 1/2 hour விட்டுருவேன், போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சிடுவேன். அது வெறும் ஜூஸ் மட்டும்? ஆமாம், ஜூஸ் மட்டும் தான் போடுறது. ஏன்னா வேறு ஏதாவது ப்ராடக்ட்லாம் போடுறதுக்குலாம் பெருசாக டைம் இருக்காது. அதனால் டொமேட்டோ மட்டும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு கால், கைக்கு, நெக்குக்கெலாம் நான் போட்டுக்கிறது.
நீங்க ஃபாலோ பண்ணதுலேயே வந்து இந்த ரெமெடி வந்து பயங்கரமா எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா எது சொல்வீங்க? கொட்டக்கல் தான் நான் சொல்வேனே. கொட்டக்கல் ஆயுர்வேதா அந்த ஆயில். ஆயில் இருக்குல்ல, அதுல வந்து அது எல்லோ கலர்ல இருக்கும் அந்த ஆயில். பட் அந்த ஆயில் வந்து குட். இப்போ நல் பிரமாதி. நலம் பிரமாதி. நலம் பிரமாதியா? ஆமா, அது கரெக்ட். ஸோ சூப்பர் ஆயில் அது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒர்க்கிங் டேஸ்ல இருந்தே நான் அதை போட்டிருந்தேன். இப்போதான் நான் போடல. என்னோட டெலிவரிக்கு அப்புறமா நான் கொஞ்சம் டைம் போட்டு அதுக்கப்புறமா நான் போடல. பட் அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது எப்படி யூஸ் பண்ணணும்? அது ப்ராப்பர் வந்து வே நார்மலா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பாடியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு பைத்தமாவு சோப்பு போடுறது. எனக்கு தெரிஞ்சு சோப்பு போட்டா இன்னும் ட்ரை ஆகும். நீங்க ஒரு பைத்தமாவு போட்டு கூட வாஷ் பண்ணி நீங்க குளிச்சுக்கலாம். பட் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்கின்னே மாத்திரும். என்னோட ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஒரு பிராண்டுன்னு சொல்லுவேன். கோட்டக்கல் ஆயுர்வேதா. ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் அது. ஓகே. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்களா அதுல வந்து புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு பிம்பிள் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து? இல்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே எனக்கு ரியாக்ட் ஆகல. அது மாதிரி எனக்கு யாராச்சும் புதுசா ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை இப்போ என்ன மார்க்கெட்ல இந்த எண்ணெய் வந்திருக்கு, இந்த க்ரீம் வந்திருக்குன்னா நான் அதெல்லாம் வந்து வாங்கி போடவே மாட்டேன். வந்து மேபி அது அவங்களோட எல்லாருக்குமே அதான் நான் சொல்வேனே. இப்போ மேபி உங்களுக்கு அது செட் ஆயிருக்கலாம். இப்போ அது எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு ப்ராடக்ட்டோட யூஸ் வந்து ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் நீங்க யூஸ் பண்ணாதான் அதோட ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும். நீங்க 1 மாசம் போட்டு என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மணியும் வேஸ்ட்டு. எதுக்கு அதை போய் நீங்க இது பண்ணணும்? அதில் வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகி நீங்க அதுக்கு செலவு தான் பண்ணுவீங்க. ஒரு ப்ராடக்ட் நல்லா தெரியுதா, அதை யூஸ் பண்றீங்களா, அதுக்கப்புறமா அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதை மாத்திர இதை மாத்திர நான் ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்ற மாட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆயில், அது வந்து கன்சிஸ்டன்ட்டா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னா எவ்வளோ நாள் பண்ணணும்? கண்டிப்பா ஒரு 6 மந்த். 6 மந்த்ஸ். ஏன்னா அது வந்து ஆயுர்வேதிக் இல்ல. ஆயுர்வேதிக்கை பொறுத்த வரைக்கும் உடனே நீங்க போட்டுட்டு ரிசல்ட் வருமான்னு கேட்டா நம்ம கெமிக்கல் மாதிரி அது கிடையாது. அதனால அது போய் ஸ்கின்ல போய் முதல் அப்சர்வ் ஆகி அதுக்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு 6 மந்த் ஆகும். ஆனா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் கேர். ஹேர் கேர் வந்து நான் போடுறது வந்து கருவேப்பிலை, கோகனட் ஆயில் இருக்குல்ல, அதை வீட்டில் கிரைண்ட் பண்ணிட்டு கருவேப்பிலையை காய வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருவேன். அதுதான் நான் போடுறது என்னோட ஆயிலுக்கு. நான் மற்றபடி இந்த மார்க்கெட்டில் விற்கிற ஆயில்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. வெறும் கருவேப்பிலை மட்டும்தான். கருவேப்பிலை நல்லா காய வச்சுக்கணும். இது வந்து எனக்கு ஒரு ஹேர்ட்ரெஸ்ஸர் ஆக்சுவலி வந்து சொன்னாங்க. சில்க்கு மேம்க்கு வந்து அது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பட் அவங்களுக்கு எவ்வளோ ஹேர் இருக்கும்ல ஆமா, சில்க் ஆமா. மேம்க்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து மேரிமான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்லி தான் எனக்கு அவ்வளோ ஹேர் வளர்ந்துச்சா? ஐயோ எனக்கு எவ்வளோ முடி. ஆ. என் ப்ரொஃபைலுக்கு கீழே போய் பாருங்க. ஓகே. அவ்வளோ முடி. என்னால் இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. நான் கட் பண்ணிட்டேன். ஸ்டைலும் பண்ண முடியல. திக்கு வேற. எவ்வளோ முடியை எடுத்து ஹேர்ட்ரெஸ்ஸர்லாம் அழுகுறாங்க ஷூட்டிங்கில். ஏன்னா நிறைய முடி இருந்தால் கஷ்டம், டைமும் ரொம்ப எடுக்கும், ஸ்டைல் பண்ண முடியாது. அதனாலே எனக்கு வேண்டாம், குட்டியாகவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். நல்லா வந்து கருவேப்பிலையே நல்லா காய வச்சிடணும் வெயிலில். ஒரு 3-4 டேஸ்க்கு காய வச்சுட்டு அது நம்மளுக்கு எடுக்கும் போதே இதாகும், பொடி பொடியா ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது கிரைண்ட் பண்ணிட்டு வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதையுமே கிரைண்ட் பண்ணிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ ஒரு லிட்டர் தேவைன்னா 1 லிட்டர் வந்து நல்லா வாங்கி கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற எண்ணெயில் இந்த கிரைண்ட் பண்ணதை தூக்கி அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன்னா இதை மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட்டில் எந்த ஆயில் விற்றாலும் நான் வாங்க மாட்டேன், யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய கிளினிக்லேருந்து என்னை கூப்பிடுவாங்க. லைக் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்காக என்கிட்ட கேட்பாங்க. நான் எந்த ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு செட் ஆனது உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்னோட ஃபேஸை பார்த்து தான் நீங்கள் வாங்குவீங்கல்ல. கண்டிப்பா. அப்போது நான் யாருக்குமே ஒரு தப்பான ஹோப் கொடுக்கக்கூடாது. அதனால நான் ப்ராடக்ட்ஸோ ஒரு கிளினிக் போய் இந்த கிளினிக் சூப்பர் அப்படின்னு நான் யாருக்குமே எந்த ப்ரொமோஷனும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு சாரீ ப்ரொமோஷனா ஓகே, அதில் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சாரியை வாங்கி பிடிக்கலனா கூட நம்ம போட்டுடலாம். பட் ப்ராடக்ட்ஸோ டாக்டர்கிட்ட போயும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் கொடுக்க மாட்டேன். இது வந்து இப்போ ஹோம்மேட், இப்போ நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். இப்போ என்னோட 10 வருஷமா என்னோட ஹேர் ஆயில் வந்து அது ஒன்று அந்த மட்டும். ஹேர் ஆயில் சீக்ரெட் வந்து இதுதான். தென் சூப்பர் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம எல்லா இதுலேயும் வந்து வெரைட்டியாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடல். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.